இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. திமுக ஆட்சியில் சென்னையில் 30 பாலங்கள் கட்டப்பட்டுள்ள நிலையில் அதிமுக ஆட்சியில் 1வது கட்டப்பட்டுள்ளதா என வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து பெரம்பூரில் பிரச்சாரம் செய்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். விம்கோ நகர் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து எண்ணூர் வரை ரயில் பாதை நீட்டித்து தடை அமைக்கப்படும். வடசென்னையில பிரத்யேகமாக மாசு கட்டுப்பாடு வாரியம் அமைக்கப்படும். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பட்டா பெறுவதில் சிக்கல்கள் உள்ளன. குறிப்பாக பெல்ட் ஏரியாவில் வசிப்போர் பட்டா பெற முடியாத நிலை இருக்கின்றது. இதனை சரி செய்ய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்களை கொண்டு ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள். தேர்தல் முடிந்ததும் பட்டா பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டு வீட்டு மனை பெற்ற அனைவருக்கும் பட்டா வழங்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தகுதி உள்ள அனைவருக்கும் 4-5 மாதங்களில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என பிரச்சாரத்தின் போது அவர் கூறினார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், இதுல விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 பேர் விண்ணப்பிச்சாங்க மகளிர். இதுல இப்ப வரைக்கும் போன செப்டம்பர் மாசம் ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் 1,17,00,000 மகளிருக்கு இந்த திட்டத்தின் மூலம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. சில மகளிருக்கு வரல. அதாவது நான் ஒண்ணு கேட்கிறேன், 1,16,00,000 மகளிருக்கு கொடுத்த முதலமைச்சர் இன்னொரு 40,00,000 மகளிருக்கு கொடுக்க மாட்டாரா? நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். அந்த துறைக்கு நானும் நிதியமைச்சர் தான் பொறுப்பு. அது சரி செய்யப்பட்டு அந்த குறைகள்லாம் தீர்க்கப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு தகுதியுள்ள அந்த விண்ணப்பிச்ச அத்தனை 1,60,00,000 மகளிருக்கும் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை விரைவில் இந்த மாசத்துல கண்டிப்பாக கொடுக்கப்படும். அது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி. இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.